உள்ளத்தில் நிறுத்து.
ಹೋಗಿ ಮುಂದೆ ಓದಿ ಕೂತ್ರಕ್ಕ கணபதிக்கு தீபாராதனை காட்டுறாங்க, கவனிங்க. படுத்து கணபதிக்கு அன்னம் ஊட்ட போறாங்க, நீங்கள் கூட சேர்ந்து சொல்லலாம். என் பக்தன் மரணத்தின் வாயில் தானே கூட மறுகணம் அவனை நான் காப்பாத்திடுவேன், ஆனால் என்கிட்ட நம்பிக்கையோடு இருக்க சொல்லு, பொறுமையோடு இருக்க சொல்லு அப்படின்னு பாபா சொல்லுவார். நல்லா ஜெய் சொல்லுங்க. ஜெய்னா வெற்றி அப்படின்னு அர்த்தம். ஜெய் தீபாராதனை காட்டுறாங்க. நல்லா பிரார்த்தனை வச்சுக்கிட்டு ஜெய் சத்தமா சொல்லுங்க. அவங்களோட பிரார்த்தனையை வச்சுக்கோங்க, உங்களோட கவனங்கள்லாம் வேற பக்கம் இருக்கக்கூடாது. இப்போ அண்ணா விட்டு போகிறாங்க, நீங்களும் கூட சேர்ந்து சொல்லலாம். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாம் ஓம்
ओम सद्गुरु सत्यनारायण स्वामी कन्नम नैवेद्यम समर्पयामि। ओम सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज के अन्नम नैवेद्यम समर्पयामि। ओम नदीश्वर अन्नपूर्णियमाकुमन्नम नैवेद्यम समर्पयामि। ओम सद्गुरु साईनाथ महाराज के अन्नम नैवेद्यम समर्पयामि। ओम सद्गुरु दत्तात्रेय स्वामी कन्नम नैवेद्यम समर्पयामि। ओम अनंतहरि ब्रह्मांडनायक राजाधिराज योगिराज परब्रह्म श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज के अन्नम नैवेद्यम समर्पयामि। वाममय परकं गणेश विग्रहकन्नं नैवेद्यं समर्पयामि। ओम श्री बालदेवसुन्दरी मीनाक्षी विहाकन्नं नैवेद्यं समर्पयामि। சாய்ராம் இப்போ உதி மந்திரம் சொல்ல போகிறாங்க. எல்லாம் அப்படி சின்முத்திரை வச்சு தொட மேலே கை வச்சு தியான நிலைக்கு வாங்க. நாங்கள் சொல்கிற வரைக்கும் நீங்கள் கண்ணை மெலிக்கக்கூடாது. நல்லா நிதானமாக தியானத்துக்கு வாங்க. ஆண்கள் பெண்கள் எல்லாம் அப்படி தியானத்துக்கு வாங்க. யாரும் கண்ணை விழிக்க வேண்டாம். இந்த மாலை வேளையில் இந்த துவாரகா மாயில் இங்கே இருக்கக்கூடிய நம்மளுக்கு எல்லாத்துக்கும் உண்ணவனவும் முடித்திக்கருடையும் இருக்கிறதுக்கு இடமுடல் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் சொல்வாக்கு செல்வாக்கு பெருகன்னு சொல்லி யார் யாருக்கு என்ன பிரார்த்தனையோ நல்லா பிரார்த்தனை வச்சுக்கோங்க.
அப்படி மெதுவாக கையை தேய்ச்சி முகத்தில் வச்சுட்டு கண்ணை முழிங்க. துவாரகா மாயி அப்படிங்கிற ஒரு மசூதியில் சாய்பாபா அப்படிங்கிறவர் ஒரு 60 ஆண்டு காலம் வாழ்ந்தார். அன்னமே பரபிரம்மம் அப்படின்னு சொல்லுவார் பாபா. ஒரு மனிதனுக்கு போதுன்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் சாப்பாடு மட்டும்தான். ஒரு மனிதனுக்கு வேறு எந்த வகையிலுமே அவனை திருப்திப்படுத்த முடியாதுன்னு அப்படின்னு சொல்லுவார். அந்த துவாரகா மாயி அப்படிங்கிற மசூதியில் துணி அப்படிங்கிற அக்னி குண்டத்தை எரி வச்சு அதில் உதி அப்படிங்கிற சாம்பலை தான் தன்னுடைய பக்தனுக்கு பிரசாதமாக கொடுத்துக்கிட்டு இருந்தார். 60 ஆண்டு காலம் அந்த துவாரகா மாயில் இருந்தார். பாபா எப்படி சிரடிக்கு வந்தார் அப்படிங்கிற ஒரு கதையை இன்னைக்கு சொல்லிட்டு உரையை நாங்கள் முடிக்க போகிறோம். குல்சாந்த் அப்படிங்கிறவர் தன்னுடைய குதிரை காணு தொலைவிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. பாபா ஒரு நதிக்கரை ஓரமாக உட்காந்துட்டு இருக்கிறாரு. அந்த குல்சாந்த் கேட்குறாரு, என்னுடைய குதிரை ஒன்று காணாமல் போயிடுச்சு, இந்த பக்கம் ஏதாவது வந்துதான் நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பாபா சொல்கிறாரு, பாருங்கள் அந்த பக்கம் ஒரு குதிரை மேய்ஞ்சிக்கிட்டு இருந்தது, அது உங்களுக்கு தான் போய் பாருங்க அப்படின்னு சொல்கிறாரு. போய் பார்க்குறப்ப இவரோட குதிரையாக இருக்குது. குதிரையை பிடிச்சிட்டு வர்றப்ப ரொம்ப நன்றிங்க என்னோட குதிரையை காட்டி கொடுத்ததுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. பாபா என்ன சொல்கிறாருன்னா, கொஞ்ச நேரம் உட்காருங்க, நாம் 2 பேரும் ஸ்லிம் புகை சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களை அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு குல்சாந்த் சொல்கிறாரு, இல்லைங்க நான் வீட்டை விட்டு வந்து 6 மாதம் ஆகுது, இந்த குதிரையை தேடிட்டு வந்து நான் வீட்டுக்கு கிளம்புறேங்க அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைங்க கொஞ்ச நேரம் அமைதியாக உட்காருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மண் குலை, அதில் நெருப்பு பற்ற வச்சு சூடாகும். பாபா ஒரு துணியை எடுத்து கிழிக்கிறாரு, தண்ணி தேவைப்படுது. தன்னுடைய சட்காவை எடுத்து பூமி மேலே ஒரு அடி அடிக்கிறார், தண்ணி வருது. அதில் நனைச்சி அந்த ஸ்லிம்மை சுற்றுறார். அப்புறம் புயலை எடுத்து அதுக்குள்ளே போடுறார். நெருப்பு தேவைப்பட்டுச்சு. கையில் எப்பவுமே வந்து ஒரு இரும்பு கம்பி வச்சுக்கிட்டே இருப்பார். இப்படி உள்ள விட்டு எடுக்கிறார், நெருப்பு கட்டி வருது. அதுக்குள்ளே வச்சு பாபா குடிச்சிட்டு அவரு கொடுக்குறாரு, அவரும் சாப்பிட்றாரு. அப்போ குல்சாந்த் நினைக்கிறார், இந்த இளம் வயது பாலகன், பாபாவுக்கு அப்போ வந்து 16 வயசு 15 வயசு தான் இருக்கும், இவர் பெரிய ஞானி சித்தர் அவளியா, இவரை விடக்கூடாது, நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு அவர் கூட்டிகிட்டு போயிடுறார். சரி, எப்போ சிரடி வர்றார் அப்படின்னா, குல்சாந்தோட மகளை சீரடிக்கு கட்டி கொடுக்குறாங்க. அந்த கல்யாண கோஷ்டியோட சீரடிக்கு வர்றார். கண்டப்பா கோவில் அப்படின்னு ஒன்று இருக்குது சீரடியில். முதல்ல பாபா கால் எடுத்து கீழே வைக்கிறப்ப மாகுல் சபாபதி அப்படின்னு சொல்லி அவர் தான் ஆவோ சாயி அப்படிங்கிறார். வாங்க கடவுளே, அப்படி ஆவோ சாயினா வாங்க கடவுளே அப்படின்னு அர்த்தம். அப்போ தான் பாபா 16 வயது இளைஞனா சீரடிக்குள்ளே கால் வைக்கிறார். அப்புறம் அந்த கல்யாணம் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. அந்த கல்யாண கோஷ்டி திரும்பி ஊருக்கு போகிறப்ப பார்க்குறப்ப பாபா போய் எங்காவது ஒழிஞ்சிக்கிறார். ஒரு 2 நாள் காட்டுக்குள்ளே அங்கேயே போய் ஓரமாக இருந்துக்கிறார். அப்புறம் பார்த்தா அந்த கல்யாண கோஷ்டி போகிறப்போ ஒரு இடத்துல பாபாவை பார்த்துட்றாங்க. பாபா 2 நாளாக உங்களை தொலை வரோம், அற்புதமான சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சுருந்தேங்க, இங்கெல்லாம் வந்து இருந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி. இல்லை, நான் இனிமேல் இருக்கக்கூடிய இடம்தான் இந்த சீரடி கிராமம் தான், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிடுறார். பாபா அதுக்கப்புறம் எங்கேயுமே போனதில்லை. ராகதாதே அப்படின்னு சொல்லி பக்கத்தால் ஒரு சின்ன கிராமம் இருக்கும், அங்கே அவருடைய நண்பரை பார்க்க போவார். அப்புறம் ஒரு பெரிய பக்ரி ஒருத்தர் அவரை பார்க்க போவார் பாபா. வேறு எங்கேயுமே போக மாட்டாராம். துவாரகா மாயிலேயே தான் 60 ஆண்டு காலம் வாசம் செஞ்சிருக்கிறார். பாபாவை தேடி ஒரு 2 பேர் 3 பேர் வராங்க பாபாவை பார்க்கறதுக்காக. பாபாவை பார்த்து தரிசனம் பண்ணுறாங்க. ஒரு 2-3 நாள் ஓய்வு எடுக்கிறாங்க. மறுபடியும் பாபா கிட்ட போய், பாபா நாங்கள் போயிட்டு வரோம் பாபா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு பாபா சொல்கிறாரு, சாமாவை கூட்டிகிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கு அவசியம் கிடையாது பாபா, சாமா வேண்டாம், நாங்கள் போயிட்டு வரோம் அப்படிங்கிறாரு. மறுபடியும் வெளியில் வந்து சாமா கிட்ட சொல்கிறாங்க, உங்களை கூட்டிகிட்டு போக சொல்கிறார் பாபா, என்னன்னு தெரியல அப்படிங்கிறாங்க. மறுபடியும் உள்ளே போகிறாங்க. உள்ளே போய் பாபா கிட்ட சொல்கிறாங்க, பாபா பாப்பா அப்படி ஒரு லைனில் உட்காரு, இங்கே வர வேண்டாங்க, லைனில் உட்காரு. மறுபடியும் பாபா கிட்ட போய் சொல்கிறாங்க, பாபா நாங்கள் போயிட்டு வரோம் அப்படின்னு, நீங்கள் சாமாவை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அவசியம் இல்லை பாபா, நாங்களே ஊருக்கு போயிடுவோம் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் வந்து சொல்கிறாரு, சாமா உங்களை கூட்டிகிட்டு போக சொல்கிறார், என்ன காரணம்னு எங்களுக்கு தெரியல
அவர் சொன்னால் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. மறுபடியும் இவங்க போய் சொல்கிறாங்க, நீங்கள் சாமாவை அழைச்சிக்கிட்டு போங்க, அதுக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிறப்ப அப்போ பாபா சொல்கிறார், நீங்கள் எங்களோட உறவினர், தயவு கூர்ந்து நான் சொல்கிறத கேளுங்க, சாமாவை கூட்டிகிட்டு போங்க, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். சரிங்க பாபா, நாங்கள் சாமாவை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமாவை கூட்டிகிட்டு போகிறோம் பாபா அப்படின்னு சொன்ன உடனே பாபா சொல்கிறார், இந்த துவாரகாமாயோட குழந்தைகள் எப்படி அந்த நாகம் கொத்திரு நான் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க போகிறாங்க. போயிட்டு அந்த ஊர் கிராமத்தில் ஒரு மாருதி கோவில் இருக்குது, அங்கே ஓய்வு எடுக்கிறாங்க. ஒருத்தர் தூங்கிடுறாரு, சாமா தியானம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, ஒருத்தர் எழுதிட்டு இருக்கிறாரு. ஒரு பாம்பு வந்துடுது, நாகப்பாம்பு வந்து ரெடியாக இருந்து அவரை கொத்துறதுக்கு படம் எடுத்துக்கிட்டு. பாபா எங்கள் துவாரகாமாயில் அக்னியை பார்த்து சொல்கிறார், சாமா கண்விழி எழுந்து போங்க, உங்களோட உதவி அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு 3 தாடி சொல்கிறார். கண்ணை விழிச்சு பார்க்குறாரு, பாம்பு நின்றுட்டு இருக்குது. உடனே சாம ஒரு போர்வையை எடுத்துகிட்டு போய் போத்தி அந்த பாம்பை எடுத்துக்கொண்டு வெளியில் விட்டுறார். என்னன்னு கத்துறாங்க, பாம்பு இருந்தது. அப்போ அவங்க சொல்கிறாங்க, பாபாவோட மொழிகள் பொய் போகாது, பாபாவோட வார்த்தைகள் உண்மையானது, சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறாங்க. பாபாவுக்கு இன்னைக்கு என்ன நடக்குது, நாளைக்கு என்ன நடக்குது, நாளை மறுநாள் என்ன நடக்குது, 3 காலம் அறிந்த ஞானி. 3 காலம், நிகழ்காலம், எதிர்காலம், 3 காலத்தை அறிந்த மகா ஞானி. நாம் என்ன செய்கிறோம்னா, யாருமே சாமி சரியாக கும்பிடுறதில்லை, கடவுளை தான் குறை சொல்லிகிட்டே இருக்கோம். தேவையற்ற வேலைகள் நிறைய செய்கிறோம். பக்கத்தால் வீட்டு திண்ணையில் போய் பேசுகிறோம், செல் பார்க்குறோம், எல்லாரும் டிவி பார்க்குறோம். கடவுளை வணங்குறதுக்காக நம்ம ஒரு அரை மணி நேரம் யாருமே ஒதுக்கிறது கிடையாது. முதல்ல குலதெய்வ வழிபாடை யாருமே செய்கிறதில்ல. குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால் தான் குருவோட அருள் கிடைக்கும், குருவோட அருள் இருந்தால் தான் திருவோட அருள் கிடைக்கும். வள்ளலார் சொல்லுவார், தயவு, கருணை, பிறர் பசியை போக்குதல், இவை எங்கு நடக்குதோ அங்கே நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிற மகா மந்திரத்தை நீங்கள் எந்த இடத்துலையும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிங்கிறார். நீங்கள் சாப்பாட்டை கொடுத்துட்டா நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறேன். ஜீவகாரணியம் அப்படின்னு என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ஜீவகாரணியம்னா என்ன? ஜீவன்னா உயிர், காரணியம்னா உணவு. ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு உணவு ரொம்ப அவசியம். நம்ம யாருமே இன்றைக்கெல்லாம் தர்மம் செய்கிறது கிடையாது, தேவையற்ற உணவுகளை வீணடிக்கிறோம். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வள்ளலார் என்ன பண்ணினாருன்னா, இந்த ஆன்மீகத்துக்கு மக்களை இழுக்க வேணும். அவருக்கு ஆயிரக்கணக்கான ஏக்கர் இருந்தது. அந்த ஏக்கரில் நெல்லாக போட்டார். போட்டு என்ன பண்ணினார்னா, கஞ்சி தொட்டி, அணையா அடுப்பு செஞ்சு கஞ்சி தொட்டி வச்சுட்டார். மக்களுக்கெல்லாம் உணவு கொடுத்துக்கிட்டே இருந்தார். இன்றைக்கும் வடலூரில் காலையில் 7 மணிக்கு, மதியம் 12 மணிக்கு, மாலை 7 மணிக்கு 3 கால அன்னதானம். வள்ளலார் பற்ற வச்ச அந்த அடுப்பு இன்றைக்கும் எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி வள்ளலாரோட பிறந்த நாள், பூச நட்சத்திரம். இன்னைக்கு வடலூரில் லட்சக்கணக்கான மக்கள் அங்கே இருப்பாங்க. அதனால் தர்மம் செய்கிறதுக்கு பல வழிகள் இருக்குது. நாம் ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுத்து தான் தர்மம் செய்யணுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. நம்ம வீட்டில் மிச்சம் வர பழைய சோத்தை எடுத்து ஒரு தடத்தில் வச்சு மேலே காக்காய்க்கு வைக்கலாம், குருவிக்கு வைக்கலாம், நாய்க்கு வைக்கலாம். இந்த மாதிரிலாம் தர்மம் செய்யலாம். குலதெய்வ வழிபாடு ரொம்ப அவசியம். அதாவது உங்கள் குலதெய்வம் பக்கத்தால் இருந்துச்சுன்னா மாதம் ஒரு முறை போங்க. தூரமாக இருந்தால் 3 மாதத்துக்கு ஒரு முறை போங்க, இல்லை 6 மாதத்துக்கு ஒரு முறையாவது போங்க. வருடம் ஒரு முறையாவது குலதெய்வ வழிபாடு கண்டிப்பாக நாம் செய்யணும். நாம் யாருமே கருப்பங்க போயிட்டா என்ன பண்ணுறாங்க? நாம் யாருமே குலதெய்வ வழிபாடு முழுமையாக செய்யறது கிடையாது. குலதெய்வ வழிபாடுனா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, வேல் குத்திக்கணும், நாக்கில் அளவு குத்திக்கணும், உருளு தண்டா போடணும், முட்டி போடணும், இதெல்லாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். குலதெய்வ வழிபாடு எளிமையாக செய்யறதுக்கு 1000 வழிகள் இருக்கு. உங்கள் குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்ததுன்னா ஒரு சேலை வாங்கிக்கிங்க, 2 தேங்காய் வாங்கிக்கிங்க, வாழைப்பழம் ஒரு சீப்பு, வெற்றிலை பாக்கு, 11 ரூபாய் காசு, 11 நெய் விளக்கு, சுத்தமான நெய் விளக்கு. எங்களுக்கு அவ்வளோ வசதி இல்லை அப்படின்னா குறைச்சிக்கங்க எல்லாத்தையும். உங்கள் வீட்லேயே
ஒரு டம்ளர் அரிசி போட்டு பொங்கல் செஞ்சு கொண்டு குலதெய்வத்தில் வச்சு படைச்சி 4 பேருக்கு கொடுங்க. குலதெய்வத்தினுடைய வழிபாடு இல்லைன்னா நீங்கள் 1 கோடி பேருக்கு சாப்பாடு கொடுத்தாலும் அது தர்மம் ஆகாது. அதனால் குலதெய்வ வழிபாட்டை கண்டிப்பாக செய்யுங்கன்னு சொல்லிட்டு இன்னொரு கதையை சொல்லிட்டு நாங்கள் உரையை முடிக்க போகிறோம். பாபா எப்பவுமே வந்து தன்னுடைய பக்தன் நஷ்டப்படக்கூடாதுங்கிறத ரொம்ப கவனமாக இருப்பார். வாரணாசியிலேருந்து ஒரு பக்தர் பாபாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறார். தம்பி, வாரணாசியிலேருந்து தன்னுடைய பக்தர் ஒருத்தர் பாபாவுக்கு ஒரு லெட்டர் எழுதுறார். என்னன்னு சொல்லி, பாபா நான் பஞ்சு வியாபாரம் செய்யலான்னு இருக்கிறேன், அதுக்கு எனக்கு ஒரு உத்தரவு கொடுங்க அப்படின்னு சொல்றார். சாமா அந்த லெட்டரை எடுத்துக்கிட்டு துவாரகாமாய்க்குள்ள போறப்ப பாபா உடனே பயங்கரமா கூச்சிடுறார். ஓ சாமா, அவனுக்கு லட்சமா நான் கொடுத்துருக்கிறேன், ஏன் அது பத்தலையா, இன்னும் எதுக்கு ஆசைப்படுறான் அதிகமா அப்படின்னு சொல்றார். அதுக்கு சாமா சொல்றார், ஓ தேவா, எங்கேயோ இருக்க தன்னுடைய பக்தன் ஒரு கடிதம் எழுதுறான், நீங்க அந்த கடிதத்தை கூட பார்க்கல, அதுல என்ன சொல்றான் அப்படின்னு நீங்க உட்காந்துட்டு சொல்றீங்க, நீங்க எவ்வளவு பெரிய ஞானி பாபா அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பாபா சொல்றாரு, ஓ சாமா, இந்த ஜனங்கள்லாம் என்ன பைத்தியம் நினைச்சுக்கும், இந்த கடிதத்தை இந்த ஜனங்க முன்னாடி படிச்சு காட்டுங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே பாபா சாமா கிட்ட சொல்றாரு, சாமா ஒரு கடிதம் எழுதுங்க, அவர் பஞ்சு வியாபாரம் செஞ்சா நஷ்டமாயிரும், அது வேண்டான்னு ஒரு கடிதம் எழுதுங்க அப்படின்னு சொல்றார். உடனே சாமா ஒரு கடிதம் எழுதுறார், நீங்க பஞ்சு வியாபாரம் செஞ்சா நஷ்டமாயிருமா பாபா, வேண்டான்னு சொல்றாரு. உடனே அவர் கிளம்பி வந்துடுறார். வந்து பாபா கிட்ட கேட்கிறார், பாபா பஞ்சு வியாபாரம் தான் செய்ய வேண்டாம்னு என்கிட்ட சொல்லிட்டீங்க, காய்கறி வியாபாரமாவது நான் செய்கிறேன், நீங்க அது சொல்றாரு பாபா, 5 ரூபாய்க்கு வாங்கி நீங்க 6 ரூபாய்க்கு தான் விற்க முடியும், 1 ரூபாய் தான் லாபம் வரும், அதுவுமே நீங்க செய்ய வேண்டாம் அப்படிங்கிறார். வெளியில வந்து சாமான்கிட்ட அவர் பயங்கரமா புலம்புறாரு, என்ன பஞ்சு வியாபாரமும் செய்ய வேண்டாங்கிறார், காய்கறி வியாபாரமும் செய்ய வேண்டாங்கிறார். அதுக்கு சாமா சொல்றார், இந்த தேவன் இந்த மசூதியிலிருந்து சொன்னா அந்த வார்த்தைகள் பொய் போகாது, நீங்க உடனே ஊருக்கு போங்க, அமைதியா இருங்க அப்படிங்கிறார். ஒரு 6 மாதம் கழித்து மும்பையில கடுமையான புயல் வெள்ளம் வந்துடுது, விளையல் நிலங்கள்லாம் சேதம் அடைஞ்சிருது. அப்போ அவர் ஒரு லெட்டர் எழுதுறார், பாபாவோட மொழிகள் பொய் போகாது, வார்த்தைகள் உண்மையானது, சக்தி வாய்ந்தது, என்னை நஷ்டத்திலிருந்து காப்பாற்றிட்டார் அப்படின்னு சொல்லி. அதுக்கு பாபா சொல்றாரு, சாமா என்னுடைய பக்தன்லாம் நினைச்சிட்டு இருக்கிறான் நான் சாப்பிட்டுட்டு இங்கே சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி, அவன் அன்றாடம் எங்கிட்ட கொடுக்கக்கூடிய கணக்கை இறைவனாக எஜமான்ட்டு அவனுக்காக நான் சமர்ப்பணம் பண்ண காத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. நாம் யாராவது பாபா கிட்ட போய் பேசுகிறோமா? பேசுறது கிடையாது. உங்களோட கஷ்டத்தை வந்து யாருக்கிட்டையுமே சொல்ல வேண்டாம், தயவு கூர்ந்து சொன்னீங்கன்னா அதுக்கு எந்தவித பலன் கிடையாது, சக்தி கிடையாது. அதனால நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, காலையில் குளிச்சுட்டு டெய்லியும் தலை ஊற்றிக்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறார் அவர். காலையில் குளிச்சுட்டு 2 விளக்கு போடுங்க, 1 டம்ளர் தண்ணி வைங்க, உங்கள் வீட்டில் என்ன பிரசாதம் இருக்குதோ கொஞ்சோண்டு வச்சுட்டு அமைதியாக அவர் சொல்கிறார், அமைதியாக பாபா இன்றைக்கி நான் செய்யக்கூடிய செயல்களில் எவ்வளவோ இடையூறுகள் வரலாம், இன்னல்கள் வரலாம், துன்பங்கள் கூட வரலாம், நாங்கள் போகக்கூடிய பாதைகளில் கஷ்ட நஷ்ட கண்டம் தண்டங்கள்லாம் கூட வரலாம். நீங்கள் தாயாகவும் தந்தையாகவும் உருவாகவும் இருந்து மலரை போன்ற ஒரு மென்மையான பாதை அமைச்சு கொடுத்து என்னை ஒவ்வொரு பொருளும் இன்றைய பொழுது அற்புதங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் பாரு, நான் உனக்கு முன்னாடி போயிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்கிறேன். நாங்கள்லாம் ஒவ்வொரு நாளும் இதை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். போன சனிக்கிழமை அன்னைக்கு காளகஸ்திரி போகிறோம், போய் ரூம் எடுக்கிறோம். அந்த ரூமோட வாசலில் பார்த்தா பாபாவோட ஃபோட்டோ. அப்படியே நான் சிலுத்து போயிட்டேன். பாபா சாமாவுக்கு ஒரு வாக்கு கொடுக்குறார். சாமா வந்து வாரணாசியில் ஒரு திருமணத்துக்காக வந்து பாபாவை கூப்பிடுறாங்க. அதுக்கு பாபா என்ன சொல்கிறாருன்னா, ஏன் சார்பா சாமாவை அனுப்பிச்சி வைக்கிறேன், நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த தருணம் வருது. சாமா போய் பாபா கிட்ட கேட்குறாரு, பாபா நான் அந்த திருமணத்துக்கு போயிட்டு வரேன் பாபா, ஆனால் என்கிட்ட காசு கம்மியாக இருக்குது, வாரணாசிக்கு மட்டும்தான் போகக்கூடிய அளவு காசு இருக்குது பாபா, என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பாபா சொல்கிறார், சாமா நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம், அந்த திருமண வீட்டில் உங்களுக்கு எல்லா ஏற்பாடும் நான் செஞ்சு வச்சுருக்கிறேன் பாபா. நான் வந்து
பத்ரிநாத், அமர்நாத், கேதார்நாத்லாம் போயிட்டு காசி பிரயாகம் முடிச்சுட்டு அப்படியே சிறுடி வர எனக்கு ஒரு உத்தரவு கொடுங்க பாபா அப்படின்னு சொல்கிறப்ப பாபா சொல்கிறாரு, சமா உனக்கு முன்னாடி நான் ஒவ்வொரு இடத்துல இருப்பேன் இப்போ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஒரு திருமணம் முடிஞ்சோடனே நிறைய காணிக்கை கொடுக்குறாங்க. எல்லாம் முடிச்சுட்டு காசிக்கு வராரு. அப்போ காசியில் வந்து பயங்கரமான பிளாக் நோய் வடநாடு பூரா. சாமாவுக்கு ரூமே தரமாட்டேங்கிறாங்க எல்லா பக்கமும். ஒரே ஒரு மடத்தில் போய் கேட்குறார், எனக்கு ரூம் வேணுங்க. அந்த மேலாளர் கேட்குறா, நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு சொல்லி. நான் அகமத் நகர் ஜில்லா சிரடி கிராமத்துலேருந்து வர்றேன், சாய்பாபா அப்படிங்கிறவரோட அடியார் நான் ஒன்னேன். இந்த மேலாளர் நேராக ஓடி போய் ஓனர்கிட்ட சொல்கிறார், இந்த மாதிரி சிரடி கிராமத்துலேருந்து ஷாமா அப்படிங்கிறவர் வந்திருக்கிறாரம்மா, ரூம் நான் இல்லைன்னு சொல்லிட்டேன். உடனே அவர் இருக்க சொல்லுன்னு ஒரு குடியாரார் ஓனர் வந்து, ஓ வாங்க சாமா வாங்க அப்படின்னு சொல்லி ரூம் கொடுக்குறாரு. சாமாவை கூட்டிகிட்டு போய் காட்டுறப்ப இத்தசோட ஃபோட்டோ, பாபாவோட ஃபோட்டோ அந்த இதில் மடத்தில் இருக்குது. அப்போ சாமா கேட்குற, இந்த ஃபோட்டோ எப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு? நீங்கள் மண்மேடு வந்திருந்தப்ப, நான் மண்மேடு வந்திருந்தப்ப ஒரு பழுதடைஞ்ச ஃபோட்டோவை நீங்கள் தான் எனக்கு கொடுத்தீங்க சாமா, எனக்கு ஞாபகம் இல்லை. உடனே என்ன பண்ணினார் அந்த ஓனரு, சாமாவை ஒரு யானை வரவழைச்சி யானையில் கோர வச்சு அப்படியே காசி நகரம் பூரா சுற்றி காட்டினாராம். காட்டி அவ்வளோ மரியாதை செஞ்சு அனுப்புனாங்களாம். அப்போ துவாரகாமாய்க்கு வந்தோடனே, ஓ ஷாமா உங்களோட பயணங்கள்லாம் எப்படி இருந்தது பாபா கேட்டார். அதுக்கு ஷாமா சொன்னாரா, தேவா இந்த உலகத்தில் உங்களை விட அற்புதக்காரரும் ஆசீர்வதிக்கப்படுறவர் யாருமே கிடையாது. என்ன ஒரு ராஜா மாதிரி நடத்துனாங்க பாபா. நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு முன்னாடி அங்கே இருக்கிறேன்னு சொன்னீங்க, சத்தியம் நீங்கள் அங்கே வந்துட்டீங்க பாபா. நீங்கள் இருந்தால் என்ன மரியாதை செய்வாங்களோ உங்களுக்கு அந்த மரியாதை எனக்கு செஞ்சாங்க பாபா அப்படின்னு அப்படியே ஆனந்த கண்ணீர் விட்டானா ஷாமா. எதுக்காக இதை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் வைக்கக்கூடிய சங்கல்பத்துக்கு அவருக்கு எப்பவுமே மரியாதை கொடுப்பாரு, உண்மையாக இருப்பார் பாபா. உங்கள்கிட்ட எதுவுமே அவர் எதிர்பார்க்க மாட்டார். ஆனால் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கணும் பாபா. அவர் சொல்கிறாரு, என்னை வெறும் சித்திரமாக பார்க்காத, கற்சிலையாக பார்க்காத, உயிர் உள்ள ஜீவனாக பாரு, எங்கிட்ட பேசு, அப்போ தானே உனக்கு ஏதாவது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவார். அவர் சொல்லுவார், என்னுடைய துவாரகமாய் என்னுடைய தர்பார் வெளிப்படையானது, நேர்மையானது, புறமாசல் கிடையாது. ஏழை பணக்காரருக்கு இது சரிசமமான இடம் அப்படின்னு சொல்லுவார். ஏழை வந்தாலும் என்னுடைய அன்பும் கருணையும் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இங்கே இருக்கும், பணக்காரர் வந்தாலும் அது இருக்குன்னு சொல்லிட்டு உரைய முடிக்க போகிறோம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். யாரும் தயவு செய்து கண்ணை திறக்க வேண்டாம், கண்ணை மூடிக்கோங்க. இன்றைய 4வது வார அன்னதான பக்தர்கள் பிரேமா வேணுகோபால், என்பிபி டிரான்ஸ்போர்ட் தனலட்சுமி, திருமூர்த்தி, பிரபாகரன், சாய் மல்லிகை, சந்திரசேகரன், ராஜேஸ்வரி, பிரேம்குமார், தேவகி, மணிகண்டன், லக்ஷ்மி, மல்லிகா, முனிராஜ், பிலுனேஷ் குடும்பத்தார். இன்றைய பொது பிரார்த்தனை, எஸ் கீர்த்தனா ஸ்ரீ சிஏ இன்டர் தேர்ச்சி பெற்றதற்காக பாபாவுக்கு கோடான கோடி நன்றி. வசந்தா சர்க்கரை அளவு பிரஷர் அளவு குறைய வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை. பூஜா தன்ஸ்ரீ +1 நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் பெற வேண்டியும், வர்ணம் கிராபிக்ஸ் துரைசாமி தொழில் நன்றாக நடைபெற வேண்டியும், தொழில் முன்னேற்றம் அடைய வேண்டியும், நிரந்தரமான வேலை ஆட்கள் கிடைக்க வேண்டியும் பாபாவிடம் பிரார்த்தனை. துரைசாமி குடும்பம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியும், டி தருணி 10ஆம் வகுப்பு நன்றாக படித்து நல்ல மதிப்பெண் பெற வேண்டியும், டி சுவன் பேட்மிண்டன் போட்டியில் நன்றாக விளையாடி வெற்றி பெற வேண்டியும், ஜி ராமச்சந்திரன் விசாலாட்சி உடல் ஆரோக்கியத்துடன் நடக்க வேண்டியும், செல்வராஜ் வாகன விபத்தினால் பழைய ஞாபகம் அனைத்தும் மறந்துவிட்டால் பழைய ஞாபகம் வர வேண்டியும், பூர்ண குணமடைய வேண்டியும் பாபாவிடம் பிரார்த்தனை. தியா சஞ்சய் நன்றாக படித்து நல்ல மார்க் இருக்க வேண்டியும், தியா பைனான்ஸ் தொழில் நன்றாக நடைபெற வேண்டியும், அண்ணாதுரை உடல் ஆரோக்கியத்துடன் நடக்க வேண்டியும், மைதிலி சிவா குழந்தை பாக்கியமாக வேண்டியும், சிவகுமார் ரத்னப்பிரியா குழந்தை பாக்கியமாக வேண்டியும், காஞ்சனா உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டியும், கேசவராஜ் திருமணமாக வேண்டியும், சாந்தி ஜோதி வீடு நல்ல விலைக்கு விற்க வேண்டியும், திரையத்ரி இன்று பிறந்தநாள் பாபாவிடம் பிரார்த்தனை. கே நர்மதா புதன்கிழமை இன்டர்வியூவில் செலக்ஷன் ஆக வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை. ஆறுமுகம் என்ற நினைவனா ஆத்மா சாந்தி அடைய பாபாவிடம் பிரார்த்தனை. மணிகண்டன் பிரியங்கா லக்ஷ்மி பிரவீன் குழந்தை பாக்கியமாக வேண்டி பாபாவிடம் பிரார்த்தனை. டிஎன்ஆ சுப்பிரமணி சுசீலா குடும்பம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியும், தொழில் நன்றாக நடைபெற வேண்டியும் பாபாவிடம் பிரார்த்தனை. ஜமுனா டெக்ஸ் தொழில் நன்றாக நடைபெற வேண்டிய பாபாவிடம் பிரார்த்தனை. ஜமுனா
நல்ல வேலை கிடைக்க வேண்டிய பாபாவிடம் பிரார்த்தனை. ஆதிதிருப்பதி ரியல் எஸ்டேட் தொழில் நன்றாக நடைபெற வேண்டிய பாபாவிடம் பிரார்த்தனை. ஸ்ரீ வாரு பியூசி சித்தா ஆயுர்வேத தொழில் நன்றாக நடைபெற வேண்டிய பாபாவிடம் பிரார்த்தனை. விஸ்பின் சில்க்ஸ் பேசன் தொழில் நன்றாக நடைபெற வேண்டிய பாபாவிடம் பிரார்த்தனை. ஏபிஎஸ் டிசைனர் பவானி தொழில் நன்றாக நடைபெற வேண்டிய பாபாவிடம் பிரார்த்தனை. கண்ணன் இன்ஜினியர் தொழில் நன்றாக நடைபெற வேண்டிய பாபாவிடம் பிரார்த்தனை. ஜீவா கால்வழி குணமாக வேண்டியும். சிவராஜ் தொழில் நன்றாக நடைபெற வேண்டியும். ஜெயந்தி கனவையின் பரம் கிடைக்க வேண்டியும். செல்வம் சுமதி கடன் பிரசை தீரவும் குடும்பமாக இருக்க வேண்டிய பாபாவிடம் பிரார்த்தனை. ஸ்ரீராம் டிவி சென்டர் தொழில் நன்றாக நடைபெற வேண்டிய பாபாவிடம் பிரார்த்தனை. பார்த்தசாரதி 12ஆம் வகுப்பில் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற வேண்டிய பாபாவிடம் பிரார்த்தனை. ஸ்ரீ பிரியா நல்ல வேலை கிடைக்க வேண்டிய பாபாவிடம் பிரார்த்தனை. அர்ஷினி நல்ல வேலை கிடைக்க வேண்டியும். குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டியும். வசந்தா உடல்நிலை சரியாக வேண்டியும். மரகதவணி உடல்நலம் பெற வேண்டியும். முத்துசாமி குடிப்பழக்கத்தில் குறைய வேண்டியும். தாமரை செல்வி நல்ல வேலை கிடைக்க வேண்டியும். குழந்தை வரன் வேண்டியும். யுவராஜ் டிபி டெக்ஸ் தொழில் வரம் பெற வேண்டியும். தரணீஷ் தீபிகா உடல் பரிபூர்ண குணமடைய வேண்டியும். கலைச்செல்வி தொழில் வரம் பெறவும். விஷ்ணு ஸ்ரீ கிருஷ்ணன் உடல் நலம் பெறவும். கலைவாணி ஆரோக்கியமாக குழந்தை பெறவும். மல்லிகா உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டியும் பாபாவிடம் பிரார்த்தனை. லக்ஷ்மி குணமாக வேண்டியும். பாலகணேஷ் சோபிகேஸ்வரி நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம். கண்ணம்மாள் தொழில் முன்னேற்றம் நல்ல வருமானம் பெற வேண்டியும் பாபாவிடம் பிரார்த்தனை. சாய்ராம் காலையிலிருந்து நிமிடவரை நிறைய பேர் திருமணம் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்காகவும். நிறைய பேர் அரசு வேலை வேணும், தனியார் வேலை வேணும்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்காகவும். நிறைய பெண்மணிகள் குழந்தை பாக்கியாக வேணும்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்காகவும். நிறைய பெண்மணிகள் குழந்தை சுகப்பிரசவம் ஆகணும்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்காகவும். பூ வாங்கி கொடுத்துருக்காங்க, ஊடுபத்தி வாங்கி கொடுத்துருக்காங்க, இன்றைக்கு அன்னதானத்துக்கான காணிக்கை கொடுத்தவரே இருக்காங்க, அவங்களுக்காகவும். போன வாரம் நம்ம ஆலயத்திற்கு காணிக்கை கொடுத்தவரே இருக்காங்க, அவங்களுக்காகவும். பாபாவோட அருட்கண்ணியினாலும் சேட்சா சர்க்கார் பாப்பம்மாவோட ஆசீர்வாதத்தாலும் நாமளாக வைக்கக்கூடிய பிரார்த்தனையின் வலிமையினாலும் இந்த எல்லா பிரார்த்தனை மிகவும் நடைபெறும் சொல்லி பாபா கிட்ட ஒரு முறைதான் பிரார்த்தனை செய்யலாம். சாராம் யாரும் கண்ணை விழிக்க வேண்டாம், எல்லாம் தியானத்தில் இருங்க. சொல்லக்கூடிய மந்திரத்தை திருப்பி சொல்லுங்க. ஓம் சாய் நமோ நமஹ. ஸ்ரீ சாயி நமோ நமஹ. ஜய ஜய சாயி நமோ நமஹ. சத்குரு சாயி நமோ நமஹ. ஓம் சாய் நமோ நமஹ. ஸ்ரீ சாயி நமோ நமஹ. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஜெய ஜெய சாயி நமோ நமஹ. சத்குரு சாயி நமோ நமஹ. இன்னும் கொஞ்சம் சத்தமா. ஓம் சாய் நமோ நமஹ. ஸ்ரீ சாயி நமோ நமஹ. ஜய ஜய சாயி நமோ நமஹ. சத்குரு சாயி நமோ நமஹ. ஓம் சாய் நமோ நமஹ. ஸ்ரீ சாயி நமோ நமஹ. ஜய ஜய சாயி நமோ நமஹ. சத்குரு சாயி நமோ நமஹ. ஓம் சாய் நமோ நமஹ. ஸ்ரீ சாயி நமோ நமஹ. ஜய ஜய சாயி நமோ நமஹ.
सद्गुरु साई नमो नमः। ओम गुरु सरकार देवाय कर्मबंध निवारणी त्रिमुक्त यात्माह रोगाय प्रसन्नय नमो नमः। ओम गुरु सरकार देवाय कर्मबंध निवारणी त्रिमुक्त यात्माह रोगाय प्रसन्नय नमो नमः। ओम गुरु सरकार देवाय कर्मबंध निवारणी त्रिमुक्त यात्माह रोगाय प्रसन्नय नमो नमः। ओम गुरु सरकार देवाय कर्मबंध निवारणी त्रिमुक्त यात्माह रोगाय प्रसन्नय नमो नमः। ओम गुरु सरकार देवाय कर्मबंध निवारणी त्रिमुक्त यात्माह रोगाय प्रसन्नय नमो नमः। ओम गुरु सरकार देवाय कर्मबंध निवारणी त्रिमुक्त यात्माह रोगाय प्रसन्नय नमो नमः। ओम मुक्ति मुक्ति पादस्वरूपिणी आत्मानंद ज्योति वैरागिनी तामस गुण परिहारणी तत्वभाव भक्ति त्रिकलैवाणी देव संभूत पापम्मा शरणं शरणार्थी। ओम मुक्ति मुक्ति पादस्वरूपिणी आत्मानंद ज्योति वैरागिनी तामस गुण परिहारणी तत्वभाव भक्ति त्रिकलैवाणी देव संभूत पापम्मा शरणं शरणार्थी। ओम मुक्ति मुक्ति पादस्वरूपिणी आत्मानंद ज्योति वैरागिनी तामस गुण परिहारणी तत्वभाव भक्ति त्रिकलैवाणी देव संभूत पापम्मा शरणं शरणार्थी। ओम मुक्ति मुक्ति पादस्वरूपिणी आत्मानंद ज्योति वैरागिनी तामस गुण परिहारणी तत्वभाव भक्ति त्रिकलैवाणी देव संभूत पापम्मा शरणं शरणार्थी। ओम मुक्ति मुक्ति पादस्वरूपिणी आत्मानंद ज्योति वैरागिनी तामस गुण परिहारणी तत्वभाव भक्ति त्रिकलैवाणी देव संभूत पापम्मा शरणं शरणार्थी। ओम श्री गुरुभ्यो नमः। ओम श्री गुरुभ्यो नमः। ओम श्री गुरुभ्यो नमः। मंत्र खत्मा சொல்லுங்க। ओम श्री राम जय राम जय जय राम। 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 ओम श्री राम जय राम
जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम ओम श्री राम जय राम जय जय राम சாய்ராம். இப்படி 2 கையும் மெதுவாக தேய்ச்சிக்கோங்க. மெதுவாக கண்ணை ஒட்டிக்கிட்டு மெதுவாக கண்ணை தொடங்க. ஓம் ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாளுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எய்தாய் போற்றி, பாகம் பின்னுருவானாய் போற்றி. ஆதக மதுரை அரசே போற்றி, கூடக விரும்பின் குருமணி போற்றி. தென்தில்லை மண்டினுளாடி போற்றி, இன்றனக்காரமுரானாய் போற்றி. மூவா நான்மறை முதல்வா போற்றி, சேவா செங்குடி சிவனே போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரா திருவையாரா போற்றி. அண்ணாமலையின் அண்ணா போற்றி, கண்ணார முதற்கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, எம் கைலை மலையானே போற்றி போற்றி. ஓம் பூபெயர்கோன் வெற்பொயர்ந்த புகழியர்கோன் கடல் போற்றி. ஆலிமிசைகள் மிதப்பின் அணிந்த விரானடி போற்றி. வாலி திருநாத ஊர்வந்தொன்பதம் போற்றி. ஊழிமணி திருவாத ஊரார் திருத்தாளடி போற்றி போற்றி. தில்லைவால் அந்தனரை முதலாயம் சேர்படைத்த தொல்லையாம் பூங்கரல் பொற்பதம் போற்றி. எல்லையாம் இருக்க இந்த தொண்டற்கடியேந்த எம்பிரான் சேகிரார் திருவடிகள் போற்றி போற்றி. ஓம் வேத நடிதலை தாங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை புரிய புனிதவாய் மலர் தருவ சீரவயர் புறத்துந்தன் திருஞான சம்பந்தன் பாதமரர் திருத்தொண்டர் பரவாம் ஸ்வா திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதர்பஜம் பிரசன்னவதனம் ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. वां गुरुः ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. गुरवे सर्वलोकानां विदये सर्वलोकिनां गुरवे सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमो नमः. ओम अनंतहोदे ब्रह्मांड नायक राजाधिराज योगिराज परब्रह्म श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज के पुष्पं समर्पयामि. वां सयत् सावलिक पुष्पं समर्पयामि. वां सयत् सरकारुलिक पुष्पं समर्पयामि. वां श्री पापम्मा पुष्पं समर्पयामि. वां श्री साई सरकार आंजनेय स्वामी पुष्पं समर्पयामि. वां श्री रामचंद्र मूर्ति पुष्पं समर्पयामि. वां श्री साई सरकार नाहंभ्याग पुष्पं समर्पयामि. वां वाले परमेश्वरी पुष्पं समर्पयामि. वां श्री वराही विहाग पुष्पं समर्पयामि. वां श्री मीनाक्षी विहाग पुष्पं समर्पयामि. वां आधार सत्यने नमः. वां गुरुमासनाय नमः. वां सर्वासनाय नमः. वां योगासनाय नमः. वां सिंहासनाय नमः. वां सूर्यमंडलाय नमः. वां चंद्रमंडलाय नमः. वां अग्निमंडलाय नमः. वां वराशक्तिमंडलाय नमो नमः. वां ईशानमूर्तये नमः. वां तत्पुरुषमूर्तये नमः. वां वामदेवमूर्तये नमः. वां हरमूर्तये नमः. वां सद्योजानमूर्तये नमो नमः. वां एकदंडाय विद्महे लंबोदराय धीमहि तन्नो दन्दी प्रचोदयात्. वां श्री साई सत्कार गणपतये नमो नमः. अस्मिन् कुम्भस्य आवाहन स्थापन सन्निधान ताल क्रिया दिग्बन्धन वकुन्दन शिवशक्तिमुद्रां त्रिशूलमुद्रां पद्ममुद्रां देनुमुद्रां योनिमुद्रां अंजलि गस्ता. वां गिरिहेशाय विद्महे दन्तकस्थाय धीमहि तन्नो ज्ञानगुरु प्रचोदयात्. वां ज्ञानगुरु अभ्याय नमो
नमः अस्मिन् कुम्भस्य आवाहन स्थापन सन्निधान दालक्रिय दिग्बन्धन अवगुन्दन शिवशक्तिमुद्रां त्रिशूलमुद्रां पद्ममुद्रां धेनुमुद्रां योनिमुद्रां अञ्जलिगस्ता ओम महागणपतये नमो नमः ज्ञानगुरुवे नमो नमः आसनं समर्पयामि अग्यं समर्पयामि असवरणे मनं समर्पयामि दन्नाभीडं समर्पयामि गंगा यमुना कावेरी नर्मदा तुङ्गभद्रामलावगानि पुण्यतीर्थम् आवाहयामि वस्त्रां समर्पयामि गन्धं समर्पयामि गन्धात्तकुङ्कुमं समर्पयामि पुष्पमालां पूजयामि ताम्बूलं समर्पयामि स्वर्णपुष्पं स्वयपुष्पं समर्पयामि अक्षतां समर्पयामि ओम सद्गुरु साईनाथ महाराज के धूपं समर्पयामि ओम शेषा ओम सत्कार ओम श्री बापम्मा धूपं समर्पयामि ओम श्री साई सरकार आंजनेय स्वामी धूपं समर्पयामि ओम जय श्री राम धूपं समर्पयामि ओम श्री साई सरकार अहंभ्या धूपं समर्पयामि ओम बाल परमेश्वरी धूपं समर्पयामि ओम वाराहिभ्या धूपं समर्पयामि ओम श्री मीनाक्षिभ्या धूपं समर्पयामि ओम जयगदण्डाय विद्महे लंबोदराय धीमहि तन्नो दण्डी प्रचोदयात् ओम गिरिकेशाय विद्महे दन्तगस्ताय धीमहि तन्नो श्री ज्ञानगुरु प्रचोदयात् धूपं समर्पयामि श्रीदीवान बारगनला प्रार्थना शिवंग साईराम ओम सद्गुरु साईनाथ महाराज के दीपं समर्पयामि ओम शेषा ओम सत्कार ओम श्री पापम्मा दीपं समर्पयामि ओम श्री साई सरकार आंजनेय स्वामी दीपं समर्पयामि ओम श्री रामचंद्र मूर्ति के दीपं समर्पयामि ओम श्री साई सरकार अहंभ्या दीपं समर्पयामि ओम बाले परमेश्वरी दीपं समर्पयामि ओम वाराही दीपं समर्पयामि ओम श्री मीनाक्षी दीपं समर्पयामि ओम जयगदण्डाय विद्महे लंबोदराय धीमहि तन्नो दण्डी प्रचोदयात् ओम गिरिकेशाय विद्महे दन्तकस्ताय धीमहि तन्नो ज्ञानगुरु प्रचोदयात् महादीपं समर्पयामि ओम भूर्भुवः दत्तमधुर्वरेण्यं दन्नो भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात् ओम प्राणाय स्वाहा ओम अपानाय स्वाहा ओम यानाय स्वाहा ओम उदानाय स्वाहा ओम समानाय स्वाहा ओम ब्रह्मणे स्वाहा अमृतान्न नैवेद्यं कदली फलं समर्पयामि ओम एकदण्डाय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दण्डी प्रचोदयात् ओम वक्रतुण्ड महाकाय सूर्यकोटि समप्रभ अविघ्नं कुरुते देव सर्वकार्येषु सर्वदा ओम गणानां त्वा गणपतिं हवामहे कविं कवीनामुपस्तवस्तरं देस्तराजं ब्रह्मणां ब्रह्मस्वदां आनस्तन्नो भवेशे साधनम् ओम नमो प्रातपतये नमो गणपतये नमः प्रभसपतये नमस्ते अस्तु लंबोदराय एकदण्डाय विघ्नविनाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः ओम श्रीं ग्रीं क्लीं ग्लौं गं गणपतये वरवरद सर्वजनं मे वसमानाय नमो नमः ओम नमो हेरम्ब मदमोदित नमः सर्वसंकटं निवारणाय नमो नमः ओम दण्डकस्ताय विद्महे गिरिकेशाय धीमहि तन्नो श्री ज्ञानगुरु प्रचोदयात् ओम கைத்தல நிறைகண்ணி அப்பமோது அவள் புரி கப்பிய கரிமுகன் அடிவேணி கற்றிதும் அதியவர் புத்தியில் உரைபவகற்பகையன வினை கடிடேனும் மத்தமும் மதியமும் வைத்திருமரன் மகன் மற்பொருத்தியல் புய மதையானை மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மத்தவில் மலர்கொடு பணிவேனே முத்தமிழ் அதை வினை 30 கிரீடனில் 30 எழுதிய முதல்வோனே
முப்புறம் எரி செய்த அச்சிவனுரை ரதமச்சது பொடி செய்த அடிதீரா அத்துயரது கொடு சுப்பிரமணி பத அக்குண மதமக இவமாகி அக்குற மகளுடன் சிறுமுருகனைய கணமணமருள் பெருமானி உன்னை மத்தவில் மலர்கொடு பணிவேனே உன்னை மத்தவில் மலர்கொடு பணிவேனே மங்களத்து நாயகனே மன்னாலும் முதல் இறைவா கொங்குதன வயிற்றோனே பொற்புடைய ரத்தினமே சங்கரநாதருமனதா சங்கரத்தில் சஞ்சரிக்கும் எங்கள் குல விதி விளக்கே எதிர்மணியே கணபதியே அப்பமோடு பொறிகடலை அவளுடனே அருங்கடலி ஒப்பில்லா மோதகமும் ஒரு மனதாய் ஒப்புவித்து எப்பொழுதும் வணங்கிடவே எமையாள வேண்டும் என அப்பனுக்கு முண்டி வரும் மறுக்கணியே கணபதியே பிள்ளையாரின் கூட்டுடனே பிழை நீக்கி ஒக்கிலிட்டு எல்லளவும் சலியாத எம்மனதை உமதாக்கி தெல்லியதா தெளிவதற்கு தேந்தமிழில் மாலையிட்டேன் உள்ளியதை உள்ளபடி உகந்தளிப்பாய் கணபதியே இன்றெடுத்த இப்பணியும் இனி தொடரும் எப்பணியும் நன்மணியே சண்முகனால் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எதிர்த்தாண்டு எமை காக்க பொன் வயிற்று கணபதியை போற்றியன போற்றுகின்றேன் வாம் நாதவிந்து கலாதி நமோ நம வேத மந்திர ஸ்வரூபா நமோ நம ஞான பண்டித சுவாமி நமோ நம வெகு கோடி நாம சம்பு குமாரா நமோ நம போக அந்தரி பாலா நமோ நம ஞாக பண்ட மயூரா நமோ நம பரசூர சேததந்த விலோத்த நமோ நம கீதகிங்கினி பாதா நமோ நம தீர சம்பிரம வீரா நமோ நம கிரிராஜ தீபமங்கல ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம தேவகுஞ்சலி பாகா நமோ நம அருள் தாராய் ஈதலும் பல கோளான பூஜையும் ஓதலும் குணல் ஆச்சார நீதியும் ஈரலும் குரு சீர்பாத சேவையும் மறவாத ஏலலம்புகள் காவேரியால் பின்னை சோழ மண்டல மீதே மனோகரா ராஜகம்பீர நாதாலு நாயகா வயலூரார் ஆதலம் பயிராரூர சோழமை சேதர் கொங்கவை மூரேருரானிதில் ஆதல் வெம்பரி மீதேறி வாகை லயிலேரி ஆதியந்த புலவாசுபாதிய சேதர் கங்கவை காவூரனானதில் ஆவினங்குடி வாழ்வான தேவர்கள் பெருமானே தீபமங்கல ஜோதி நமோ நம தூய அம்பல லீலா நமோ நம தேவகுஞ்சலி பாகா நமோ நம அருள் தாராய் வாம் ஓம் சுமஹாய நமஹ ஓம் ஏகதண்டாய நமஹ ஓம் கபிலாய நமஹ ஓம் கஜகர்ணஹாய நமஹ ஓம் லம்போதராய நமஹ ஓம் விகடாய நமஹ ஓம் விக்னராஜாய நமஹ ஓம் விநாயகாய நமஹ ஓம் தூமகேதுவே நமஹ
ஓம் கணச்சந்திராய நமः ஓம் பாலச்சந்திராய நமः ஓம் வக்ரதுண்டாய நமः ஓம் ஹேரம்பாய நமः ஓம் ஸ்கந்தபூர்வாய நமः ஓம் ஸ்கந்தத்வஜாய நமः ஓம் மகாகணபதயே நமோ நமः நானாம்பிரமணிமன மந்திரபுஷ்பம் சமர்ப்பயாமி. ஓம் வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி, மீறாத யாரென்னை கொண்டாய் போற்றி, ஊற்றாகி உள்ளே ஒலித்தாய் போற்றி, ஓவாத சத்தத்தின் ஒளியே போற்றி, ஆற்றாகி எங்கும் அமர்ந்தாய் போற்றி, ஆரங்கம் நால்வேதம் ஆனாய் போற்றி, காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி, எம் கைலை மலையானே போற்றி போற்றி. ஓம் ஈசனடி போற்றி, எந்தையடி போற்றி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயற்கே நின்ற நிமலனடி போற்றி, மாயப் பிறப்பருக்கும் மன்னனடி போற்றி, சீரார் பெருந்துரை நம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி. ஓம் ஓம் வான்முகில் வளாது பெய்க, மணிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவில்லாதுகள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றனம் வேல் விமல்க, மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறு திறந்தோன் வாழ்க, அருமுகம் வாழ்க வெப்பை, கூடு செய்தனி வேல் வாழ்க, குக்குடம் வாழ்க செவ்வேல், ஏறிய மஞ்சினை வாழ்க, ஆனை தன் அணங்கு வாழ்க, மாரிரா வல்லி வாழ்க, வாழ்க சீரடியால் எல்லாம். ஓம் யோபாம் புஷ்பம் வேதா புஷ்பவான் புஜாபான் பசுபான் பபதே, சந்திரமாவாம் அபாவாம் புஷ்பம் புஷ்பவான் புஜபான் பபதே, தஹேஹம் வேதா யோபாம் ஆயுதரம் வேதா யாகிரமான் பபதே, சந்திரமாவாம் அபாவாம் புஷ்பம் புஷ்பவான் புஜபான் பபதே, தஹேஹம் வேதா யோபாம் ஆயுதரம் வேதா ஆயிரணவான் பபதே. ஓம் மகாகணபதயே நமோ நமः மகாஞான குருவாய நமோ நமः நானாம்பிரம் அறிவர மந்திர புஷ்பம் வேதோத்திர மந்திர புஷ்பம் கர்ஷயாமி. பிரீதி பண்ண பாருங்க, நல்லா பிரார்த்தனை வச்சுக்கோங்க. ஓம் சத்குரு சாய்நாத் महाराज के दीपं समर्पयामि. ओम श्रेयसा ओम सत्कार ओम श्रेय पापम्मा दीपं समर्पयामि. ओम श्रेय साई सत्कार आंजनेय स्वामी की दीपं समर्पयामि. ओम जय श्री राम की दीपं समर्पयामि. ओम श्री साई सत्कार अहम भ्याग दीपं समर्पयामि. ओम बाले परमेश्वरी की दीपं समर्पयामि. ओम वाराही भ्याग दीपं समर्पयामि. ओम श्री मीनाक्षी भ्याग दीपं समर्पयामि. ओम राजाधिराजाय प्रसन्नयसायिने नमो भयं वै श्रवणाय दुर्महे कमेकां कामानकामाय भक्त्यं कामेश्वरोरी श्रवणो ददातौ कुबेराजाय श्रवणाय महाराजाय नमो नमः. ओम कற்பனை கடந்த சோதிகருணையே உருவமாகி அற்புத கோலம் நீடி அருள்மறைசரத்தின் மேலாம் விற்பனை யோகமாம் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புதன் நடனம் செய்கின்ற எம்பூங்கலல் போற்றி போற்றி. ஓம் மகாகணபதயே நமோ நமः மகா ஞான குருவாய நமோ நமः. கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. ஓம் அனந்தஹோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் महाराज के. ஓம் ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம். இப்படி தீபாவளி பாருங்க, நல்லா பிரார்த்தனை வச்சுக்கோங்க. சாய்ராம். ஓம் சத்குரு சாய்நாத் महाराज के दीपं समर्पयामि. ओम श्रीरडिवासाय विद्महे बंदरपुरी हंसाय धीमहि तन्नो साई प्रचोदयात्. आनंद गोलहर महापंचार्ज दीपं समर्पयामि.
நானும் வரேன், இங்கே உட்காரு. நான் வரேன், உட்காரு, இங்கே உட்காரு. நான் அங்கே உட்காரு. சாமி பார்த்து சாமி பார்த்து போகலாம். அண்ணாட போட்டு அண்ணாட போட்டு
கோரிக்கையும் நல்ல கடற்கரை தியானத்துல ஒரு அம்மாவுக்கு ஐயா மீனவா மனோரையும் காத்து வச்சுக்கோங்க.